இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் விசைப்படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தில் விசைப்படகு மீனவர்கள் கூட்டமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களை விடுவிக்கணும், அவங்களுடைய உடைமைகள்லாம் விடுவிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்துறாங்க. வேற என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க சொல்றாங்க? எத்தனை கிராமத்தை சேர்ந்த மக்கள் இதில் பங்கேற்றிருக்காங்க? சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் விசைப்படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி தற்போது ராமேஸ்வரம் அருகே உள்ள தங்கச்சி மடத்துல மீனவ அமைப்புகளும் அதே போல பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் மீனவ குடும்பங்களும் இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, கடந்த ஒரு 41 வருடங்களாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு ஏற்படுத்தல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம 170க்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு மீட்கப்படாம இருக்கு. அந்த படகுகளை உடனடியா விடுதலை செய்யணும். அதே போல இலங்கை சிறையில 6 மாதம் முதல் 2 வருடங்கள் வரை சிறை தண்டனையும் அதே போல அபதார தொகையும் விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட மீனவர்களை எந்தவித நிபந்தனையும் இல்லாம மத்திய மாநில அரசு இலங்கை அரசை வற்புறுத்தி இந்த மீனவர்களையும் உடனடியா விடுதலை செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சு இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க விக்னேஷ். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த வேலை நிறுத்த போராட்டத்தால சுமார் 1.5 அதாவது 1,50,000க்கு மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்களும் மீன்பிடி சார்பு தொழிலாளரும் இன்னைக்கு வேலை இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில நிறுத்தப்பட்டிருக்கு. மீன்பிடி சார்பு நிறுவனங்களும் பூட்டப்பட்டிருக்கு. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 2 நாளா 8 கோடிக்கு மேல வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதா அந்த மக்கள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க விக்னேஷ். அவர்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்ணீர் மல்க ஏராளமான பெண்களும் அந்த போராட்டத்தில் பங்கேற்பதை நம்மளால பார்க்க முடிந்தது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். தங்கச்சி மடத்தில் விசைப்படகு மீனவர்கள் கூட்டமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான சிறுவர்கள் மற்றும் மகளிர் கண்ணீர் மல்க இந்த போராட்டத்தில் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். கடந்த 29ஆம் தேதி இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட 17 மீனவர்களையும் விடுவிக்க வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது.